வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். நான் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் மூலிகை தழைங்க. மூலிகை எண்ணெய் வந்து டெய்லி தடவலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல காய்ச்சினேன். இப்போ வந்து அதையே வடையாக வந்து தட்டி வச்சு வெயிலில் அதை விற்பனைக்காக தயார் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற எங்கள் கார்டன்லேயே பாதி கிடச்சிச்சு. எடுத்துகிட்டு வந்து மூலிகை செடியில் அந்த கார்டன் தான், வெளியிலையும் இருக்குது. இதிலேருந்து எடுத்து ஒரு 10 வடைக்கு மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். யாராவது ஆர்டர் பண்ணிங்கன்னா நான் ரெடி பண்ணி தந்துடுவேன். அதனால் இப்போ இது வந்து என்னென்ன தழைன்னு சொல்கிறேன், படிக்கிறேன் பாருங்கள். அதோ இந்த பேப்பரில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச 10 தழை இல்லாமல் 70 வகைங்க மூலிகை வச்சுருக்கேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தெரியாதவங்களுக்கு நான் படிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேசவர்த்தினி, இது செம்பருத்தி, மருதாணி, கருவேப்பிலை பூவு, கருவேப்பிலை தழை, அது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, அது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இன்னொன்று மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான். 2 வகை வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து ரோஸ்மெரி, மாசிப்பத்திரி, பொடுதலை, அதுக்கப்புறம் அது வந்து கோபுரம் தாங்கி, ஆவாரை, நொச்சி, பச்சை நொச்சி, கருப்பு நொச்சி இன்னும் கிடைக்கல, செடி வந்து வளரலை, இப்போ தான் வச்சுருக்கேன். இது வந்து திருநீர் பத்திரிகை, இது வந்து எங்கள் வீட்டிலே இருக்குது இருவாச்சி, இது வந்து தகரை, ஆவாரம் பூ மாதிரியே இருக்கும். இது வந்து முட்டி வலி, மூட்டு வலி, தலைவலி இதுக்கெல்லாம் நல்லது. இதோட காய் இது. யாராவது வேணும்னா கேட்டால் சொல்லுங்கள், நான் வந்து போட்டு விட்றேன் பார்சலில். இது வந்து வெட்டுக்காய் பூண்டு, இது முதியோர் கூந்தல், இது நீர் பிரம்மி, இதுவும் வந்து விற்பனைக்கு தான் செடி வளர்த்து வச்சுருக்கேன். இது வெப்பாலை, அடுத்தது லெமன் கிராஸு, குப்பை மேனி, தூதுவளை, தும்பை, இது வந்து கீழாநெல்லி, இது வந்து அம்மான் பச்சரிசி, இது வேப்பிலை ஒரே ஒரு கொத்து வச்சுருக்கேன், இலந்தை, துத்தி, மொசுமொசுக்கை, இது கொய்யா, இது கருப்பு நொச்சி, இது பச்சை நொச்சி, இது வந்து நாய் நொச்சின்னு சொல்லுவாங்க. இதுவும் வாசனையாக இருக்கும். இதை விட இது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இது வந்து வல்லாரை, நாட்டு வல்லாரை, இது வந்து மனோரஞ்சிதம் பூவு இலை. இப்போ தான் செடி வாங்கி வச்சுருக்கேன், அதிலேருந்து பறிச்சிட்டேன். தூதுவளை, இது வந்து வெரிகேட்டட் கற்பூரவள்ளி, இதுவும் வாங்கி வச்சுருக்கேன். இதையும் செடி விற்பனைக்காக தான். இது வந்து சாதா கற்பூரவள்ளி, இது வந்து ரணக்கல்லிலே 2 வகை, இது ஒன்று இது ஒன்று. இதெல்லாம் வந்து இந்த ரணக்கல்லி வந்து கல்லை எடுக்கும், கிட்னி கல்லை, மூட்டு வலி முட்டி வலிலாம் கூட கேட்குது, கஷாயம் வச்சு நாங்கள் குடிப்போம். இது வந்து புதினா, இது வந்து நந்தியாவட்டை, இது கல்யாணி, நித்திய கல்யாணி, கற்றாழை, இது வந்து மகிழம் பூவு, காய், இலை. அடுத்தது சில்வர் டஸ்ட், மறிக்கொழுந்து, மருகு, சங்குப்பூவோட இலை, இது வந்து மனோரஞ்சி, இது அது என்ன செண்பகம், மஞ்சள் செண்பகம் வாங்கி வச்சுருக்கேன், அதுலேருந்து ஒரு இலை, இது கோவக்காய், இது வந்து வெத்தலை, இதெல்லாம் போடலை நான். இது தழை அந்த பேப்பரில் எழுதாததையும் வச்சுருக்கேன். இது வந்து பொன்னாங்கண்ணி, இது சிகப்பு பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை, இது கொளிஞ்சி, இது நீர் நொச்சி, அதுக்கப்புறம் இது வந்து சீத்தா, இது கோபுரம் தாங்கி, இதுவும் செடி வச்சுருக்கேன். இது வந்து இந்த காய் பாருங்கள், நீர் பிரம்மி, இது என்னதுங்க இது? இது பேர் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், இப்போ சட்டுன்னு வரல, அதுக்கப்புறம் சொல்கிறேன். இது பில்லு, இது வந்து கிடைக்கவே கிடைக்காது, இது நிலத்துல தான் இருக்கும். இது செம்பருத்தி, இது சங்கு, இது வந்து மனோரஞ்சிதம், இது வந்து ரோஜா பூ காஞ்சது பச்சை, இது மகிழம்பூ, இது ஆவாரம்பூ, தும்பையில் வந்து நிறைய இல்லை, கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் தும்பப்பூவில். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பூவு, கிராம்பு, அதில் கொஞ்சம். இது வந்து 10 வடைக்கு மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். 10 வடை மட்டும், 5 வடை மட்டும் செய்யலாம். 1 லிட்டருக்கு 5 வடை போடலாம். அதனால் 2 லிட்டர் காய்ச்சறதுக்காக நான் 10 வடைக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது விதைகள். இது வந்து கருஞ்சீரகம், இது ஆளி விதை, இது வந்து பாதாம் இலைக்கு பதில் பூசணி விதை வச்சுருக்கேன். என்கிட்ட பூசணி விதை இருந்துச்சு, அதை உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம், டப்பாவோடு வச்சுருக்கேன் நான். இது மிளகு, இது பூண்டு, இது இஞ்சி, இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓமம், அதுக்கப்புறம் இது வந்து எள்ளு, இது பில்லு, இது கோரப்பில்லோட கிழங்கு எங்கள் வீட்டிலே இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நெல்லிக்காய் காய வச்சு வச்சுருக்கேன். இது பீட்ரூட்டு, இது கேரட்டு, இது ஏலக்காய், வெங்காயம், இது வலம்புரி, இடம்புரி, இது வந்து கும்மிட்டிக்காய், இது வந்து மணிப்புங்கன், இது சாதா புங்கன், இது உள்ளே இருக்கிற கொட்டை, இது வெளியே இருக்கிற கொட்டை, இது வந்து நுரை வரும், அழுக்கும் போகும், இது வந்து வெட்டி வேர், இது வந்து சதை குப்பை, இது வந்து
நம்ம மருகு மாதிரியே இது மாசிப்பத்திரி மாதிரியே இருக்கும். இதோ இந்த மருகு மாதிரியே இருக்கும். இது முளைச்சிச்சின்னா மருகு மாதிரியே இருக்கும், வாசனையாக இருக்கும். அதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ அரைச்சி வடையாக தட்டி காய வச்சு தேங்காய் எண்ணெயில் போட்டு எங்கள் பசங்களுக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் வேணா சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்குது. இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். இதை வந்து ஆன்லைனில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பார்சல் போட்டு விடுவேன். ஒரு வடை வந்து 10 ரூபா. 1 லிட்டருக்கு 5 வடை போட்டால் போதும். நல்லா காய்ச்சிக்கலாம். நீங்களே வந்து அந்த வடையை வாங்கி காய்ச்சிக்கணும். இல்லாட்டா வெயிலில் வச்சிடணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வடை தட்டி காமிக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த தழைங்களெல்லாம் எடுத்து போட்டு எல்லா தழையும் போட்டுடலாம். 10 வடைக்கு தேவையானது தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் விதைங்கள்லாம் போட்டு எடுத்து இந்த ஜாரில் போட்டு அரைச்சிருவோம். இலை வகையெல்லாம் அரைச்சாச்சு. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா மசிய அரைச்சாச்சு. இப்போ வந்து அடுத்தது பூ வகை. பூ வகையில் இது செம்பருத்தி, சங்குப்பூ, மனோரஞ்சிதப்பூ, மகிழம்பூ, ஆவாரம்பூ, தும்பைப்பூ, இது வந்து இந்த பூ நம்ம நந்தியாவட்டை, இது லவங்கப்பூ, இது பட்டை, இது கிராம்பான்னு தெரில. இது வந்து பிரியாணி இலை. இதெல்லாம் வந்து இப்போது அரைச்சின்னு வந்துடலாம். அதை எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், பூ வகைங்கன்னு. வெயில் வந்துடுச்சு. இது பூ வகை 12 வகை வச்சுருக்கேன் இதில். அடுத்தது காய் வகை, அடுத்தது வேர் வகை, இது வந்து விதை வகை, இது வந்து காய் வகை. இது எல்லாத்தையுமே இப்போது கொஞ்சம் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சின்னு வந்துடலாம். ஃபஸ்ட்டு செம்பருத்தி, அடுத்து சங்குப்பூ. இது ரொம்ப மசியாக அரைக்கக்கூடாது, சும்மா கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போது விதை வகைகள், பூ வகைகள் போட்டாச்சு. கொஞ்சம் அரைச்சி போட்டிருக்கேன், கொஞ்சம் அப்படியே போட்டிருக்கேன். இப்போது விதை வகைகளில் 11 இருக்குது. கருஞ்சீரகம், ஆளி விதை, வெந்தயம், கடுகு, மிளகு, பூண்டு, இது வந்து ஓமம், கருப்பு எள்ளு, இது வந்து பாதாம் பதில் நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்த பூசணி விதையை உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து சதக்குப்பன்றது, அது வந்து தழை இப்போ தான் வருது, அதனால் அதுக்கு பதில் விதையை போடுறேன். இது வந்து இதோ இருக்கு பாருங்கள். இது 11 வகைகள். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் போட்டுருவோம். இதில் கொஞ்சம் அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிடலாம். கொஞ்சம் அப்படியே போட்டுடணும். போட்டாச்சு. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். இப்போ இதெல்லாம் வந்து விதை வகைகள். விதை வகைகளில் வந்து இதை பாருங்கள், நெல்லிக்காய், இது பீட்ரூட்டு காய வச்சது, இது வடைக்காக நான் காய வச்சுருக்கேன். பச்சையாக போட வேணாம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஏலக்காய், நெல்லிக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, ஏலக்காய், சின்ன வெங்காயம், வலம்புரி, குமுட்டிக்காய், புங்கன், பூந்திக்கொட்டை. இது வெட்டிவேர் வகைகள். வேரில் இது வெட்டிவேர். இதை இருக்கு பாருங்கள். நெல்லிக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, ஏலக்காய். 10 வடைக்கு ஏற்ற மாதிரி நான் 5 வச்சுருக்கேன். இதில் 5 பீஸு, இதில் 5 பீஸு, இதில் 5 பீஸு. நெல்லிக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, ஏலக்காய், வெங்காயம், வலம்புரி, எடம்புரி, இது கொஞ்சமாக வச்சுருக்கேன். 3 மட்டும் போதுன்னு. இதில் 1 வச்சுருக்கேன். இது வந்து குமுட்டிக்காய், இது புங்கன், இது மணிப்புங்கன். இது 5, இது 5, இது இஞ்சி, இது வேர் வகையில் கொஞ்சோண்டு. இதில் வேறு அரைச்சி வடை தட்டலாம் சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதெல்லாம் அரைச்சிடணும். மிக்சியில் போட்டு இதில் போட்டு அரைச்சிடலாம். இது காய வச்சதுனால 2 இதில் போட்டுடுறேன். இதெல்லாம் அரைச்சிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இந்த ஏலக்காயை தட்டி போடணும், வெங்காயத்தையும் அரைக்கணும், இந்த வலம்புரியும் அரைக்கணும், இந்த குமுட்டிக்காயும் அரைக்கணும். ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும், ரொம்ப மசியாக அரைக்கக்கூடாது. இப்போ இதை தட்டி போடுறத போட்டுட்டு இந்த விதையை எடுத்துட்டு, இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. இது காய வச்சு நான் வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த பூந்தி கொட்டையும் தட்டி
நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சி இதில் போட்டு இதை வடை தட்டி வைக்க வேண்டியது தான். வடை தட்டி வச்சுட்டு எண்ணெயில், தேங்காய் எண்ணெயில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 5 வடை போட்டால் போதும். அந்தளவுக்கு திட்டமாக தட்டி இதை வந்து வெயிலில் வச்சோம். இந்த தேங்காய் எண்ணெயை வெயிலில் வச்சா ஊறிடும், இல்லைன்னா காய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுக்காக இப்போ ரெடி பண்ணுறேன். இப்போ இந்த கிழங்கு வகைகள்லாம் வந்து போட்டாச்சு, அரைச்சாச்சு. ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கேன். அந்த பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் இப்போ இதில் எடுத்து போட்டு நம்ம எல்லாத்தையும் இதை எடுத்து போடுங்க. இப்போ இதை வந்து வடையாக தட்டிடுவோம். இப்போ இது இவ்வளோ தான் வந்திருக்கு அரைச்சதில். இப்போ இதை வந்து நான் இதில் 1 ஸ்பூன் எடுக்கிறேன். இது ஒரு உருண்டையாக தட்டிடுவோம். இப்போ இதை வந்து உருட்டி வெயிலில் அப்படி தட்டி காய வச்சிடலாம். தட்டி இது ஃபுல்லாக தட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச மூலிகையெல்லாம் நான் வடையாக தட்டிட்டேன். பாருங்கள், 5 தட்டி வச்சுருக்கேன். 4 லைன் வந்து 2 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, 22 வந்திருக்கு. இப்போ இதை நல்லா காய வச்சுட்டு இந்த தேங்காய் எண்ணெயில், பியூர் தேங்காய் எண்ணெயில் நம்ம இந்த வடையை போட்டு வெயிலில் வச்சோம்னா அந்த சாறுலாம் இறங்கிடும். அப்படி இல்லைன்னா அடுப்பில் வச்சு 2 கொதி விட்டோம்னா போதும். அப்படியே இதை வடிகட்ட தேவையில்ல. அப்படியே ஊற நம்ம தலைக்கு கருமையை தரும். இலை நிறைய இருக்காது, முடி உதிராது, கொட்டாது, முளைக்கும் புதுசாக. நம்ம வந்து எல்லா தழையும், அந்த மூலிகை தழையில் எல்லா தழையும் போட்டிருக்கேன் நான். இதில் தலைக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டிருக்கேன். கருப்பாக இருக்கிறதுக்கு, சாஃப்டாக இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். இது வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை காஞ்சப்பறம் காமிக்கிறேன். இப்போது 1 லிட்டரு தேங்காய் எண்ணெய் நான் கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்காக கொடுக்கறதுக்காக நான் வந்து கேட்டிருக்காங்க, அதனால் கொடுக்கறதுக்காக 1 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்களுக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த வடை வந்து 21 வடை வச்சுருந்தேன். அதில் வந்து 5 மட்டும் எடுத்து இந்த 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணியில் 2 1 2 3 4 5 இந்த மாதிரி இதை அடுக்கி இப்படி கட்டிடலாம். இதை கட்டிட்டு இப்படி நூல் போட்டு இதை கட்டிட்டு இந்த எண்ணெயை இந்த பக்கெட்டில் ஊற்றிட்டு நம்ம இதை போட்டுடலாம். இந்த ஊற்றுறேன். இப்போ கட்டிட்டேன். 5 வடை மட்டும் வச்சு கட்டியிருக்கேன். இந்த 1 லிட்டர் எண்ணெய்க்கு இதை இந்த பக்கெட்டில் ஊற்றிடுறேன். இது வந்து செக்கில் ஆட்டின, கடையிலே போய்ட்டு ஆட்டுற இடத்துல வாங்கிட்டு வந்திருக்கேன், பியூர் தேங்காய் எண்ணெய். இப்போது இதை வந்து எடுத்து உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு நம்ம வந்து வெயிலில் வச்சிட்டோம்னா இங்கே வெயில் வரும். இந்த வெயிலில் இதை வச்சிட்டோம்னா நல்லா ஊறிடும். 1 வாரத்துக்கு ஊற வச்சிட்டோம்னா அது அப்படியே ஊறிட்டே இருக்கும். இதை எடுத்து அப்படியே போட்டோம்னா இந்த தூள்லாம் அதில் விடும், வடிகட்டணும். அதனால் நான் வந்து துணியில் கட்டி போடுறேன். அந்த மாதிரி அந்த எண்ணெய் வேணுனாலும் 100 எண்ணெய் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த வடை வேணுனாலும் 1 லிட்டருக்கு தேவைன்னா 5 வடை தேவைப்படும். இது வந்து 1 10 ரூபான்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இது எங்கள் தெருவில் எங்களுக்கு சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்கலான்னு இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கவர் பண்ணி நான் வந்து பார்சல் பண்ணிவிடுவேன். அதை வந்து நீங்கள் பியூர் தேங்காய் எண்ணெய் வாங்கி அதில் ஊற வச்சிட்டிங்கன்னா 107 மூலிகை இது கலந்த இது வடை. இதை வந்து நல்லா இதுலேயே ஊறிட்டே இருக்கலாம். நம்ம ஊற கொஞ்சம் நேரம் எடுத்து வெயிலில் வைக்கணும். அப்படி இல்லாட்டா தேங்காய் எண்ணெயை வானலில் ஊற்றி இந்த வடையை போட்டு காய்ச்சி ஒரு கொதிக்க வச்சு அதை வந்து அப்படியே ஆற விட்டு நம்ம பக்கெட்டில் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லை பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரியும் செய்யலாம். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மூலிகை வடை.
மூலிகை தழையில் செஞ்ச வடை. இதை நான் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். எங்கள் தெருவில் ஒரு 4-5 பேர் கேட்டிருக்காங்கன்னு. இதோ இதில் வெள்ளை துணியில் 1 லிட்டரில் இந்த வடையை கட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. நான் வெயிலில் தான் வச்சுருக்கேன். இந்த 1 லிட்டரை வந்து காய்ச்சின தழையை போட்டு அரைச்சி போட்டு காய்ச்சினது. இதோ கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. இதுவும் இப்போ மாற ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து 10 நாள் நம்ம வெயிலில் வச்சா இந்த கலருக்கு வந்துடும். இப்போயே மாற ஆரம்பிச்சிச்சு. இது வந்து 100 கிராம் வந்து 100 ரூபான்னு கொடுக்கலான்னு இருக்கேன். எண்ணெயை இந்த வடை வந்து ஒரு வடை வந்து 10 ரூபான்னு கொடுக்கலான்னு இருக்கேன். 1 லிட்டருக்கு 5 தான் போட்டேன். அதுவே கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. அதனால் இப்போ இது வந்து 5 வாங்கினாவே போதும் 1 லிட்டருக்கு. அப்படி வாங்குறவங்களுக்கு இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி செடி வேரோடு இருக்குது. இது வந்து பொடுதலை, இது வந்து நீர் பிரம்மி. இந்த 3மே இந்த செடி, இந்த எண்ணெய்க்கு, இந்த மூலிகைக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த எண்ணெயாக வாங்குறவங்களுக்கோ இல்லை இந்த வடையாக வாங்குறவங்களுக்கோ நான் வந்து இந்த செடியில் 1 ஃப்ரீயாக கொடுக்கலான்னு இருக்கேன். வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா 1 செடி ஃப்ரீயாக கொடுப்பேன். பார்சல் போட்டு விடுவேன். 1/2 லிட்ரு வந்து வாங்குறவங்களுக்கு, 1 லிட்ரு வாங்குறவங்களுக்கு 2, 3 அந்த மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ என்கிட்ட இந்த கார்டனில் நிறைய இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி அதையும் இருக்க அதிகமாகிடுச்சின்னா செடிங்க கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த எண்ணெய் வாங்குறவங்களுக்கும் இந்த வடை வாங்குறவங்களுக்கும். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.